ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையும் வாழ்க்கையும் 41வது செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தேவ அன்பை குறித்து இந்த நாள்ல கற்றுக்கொள்ளலாம் என்று ஆசிக்கிறேன். நான் கற்றுக்கொண்ட காரியம், தேவன் என கற்றுக்கொண்ட காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 39வது வசனம் வரை வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களுமாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இதுல பார்ப்பீர்களானால் தேவ அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறதுல ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதெல்லாம் தேவ அன்பை விட்டு நம்மளை பிரிக்கிறது என்று நம்ம அந்த பகுதியில் பார்க்கலாம். இது யாரு செய்யறா? இந்த பூலோகத்துல யாரு செய்து கொண்டிருக்கிறான்னா, பிசாசு தந்திரமாய் தேவனை ஏற்றுக்கொண்ட, தேவனை நேசிக்கிற மக்களிடத்துல இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். எப்படி செயல்படுத்தி கொண்டிருக்கிறான்? கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிகிறவன் தான் பிசாசு. தேவ அன்பை விட்டு விலகுவதற்கான காரியத்தை பட்டியலிட்டு பிசாசு தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கான். ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? தேவ அன்புல எவ்வளவு நிலைத்திருக்கிறவர்களா இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கணுங்க. இந்த பட்டியல்ல கிட்டத்தட்ட ஒரு 15-16 காரியம் இருக்குது. இதுல அநேக காரியங்கள் நடைமுறையிலே நடந்து கொண்டிருக்கிற காரியமா இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து போகிற காரியமா இருக்குது. ஆனா அந்த கடந்து போகிறதை தேவ வசனத்தின் மூலமாய் வெல்லுகிறவர்களா இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். நான் கடந்த செய்திகள்ல சொல்லியிருக்கிறேன், தேவ அன்பு இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. எப்ப இயேசு கிறிஸ்து தாங்க ஆண்டவர், அவர் சொல்றபடிதான் நான் நடக்க போறேன்னு தீர்மானம் எடுத்தவங்களுக்கு தேவ அன்பு ஊற்றப்பட்டுட்டு, அந்த அன்பு ஊற்று இருதயத்துல ஊற்றி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த அன்பு வெளியரங்கமாக வேண்டும். நம்ம அதை செயல்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். இது ஒரு நாள்ல நடக்கிற சம்பவம் இல்லைங்க. இட்ஸ் a daily process. டெய்லி நம்ம தேவ அன்பை நினைவு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதுல ரோமர் 5:5 ஏற்கனவே நம்ம சொல்ல கேட்டிருக்கிறோம், தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்குன்னு சொன்னேன். இன்னொரு வசனம் என்ன சொல்லுது? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுகிறவர்களிடத்துல தேவனுடைய அன்பு இருக்காது. 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல பிதாவின் அன்பு இல்லை. உலகத்திலும் உலக பொருட்களிலும் நம்ம அன்பு வைத்தோம்னு சொன்னா பிதாவு மேல நம்ம வச்சிருக்கிற அன்பு போலியாய் மாறி விடுகிறது, அது இல்லாமல் போய் விடுகிறது. உலகத்தில் உள்ளவையெல்லாம் அன்பு கூறாமல் இருக்கணும். அதாங்க தேவ அன்பு. ஏன்னா நம்ம இருதயத்துல தேவன் அன்பை ஊற்றி விட்டார். ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஊற்றிட்டார். ஆனா அதை ஊற்றினதுக்கு அப்புறம் நம்ம அதை பயன்படுத்துகிறோமா, அது எவ்விதத்துல பயன்படுத்துகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல, அவருடைய வசனத்தை கை கொள்கிறவர்களிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். தேவன் தெளிவாய் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? அவருடைய வசனத்தை கை கொள்கிறவர்களிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கிறது. வசனத்தின்படி வாழ்றோமா? அதுக்குதான் அந்த வார்த்தையும் வாழ்க்கையை செய்து கொடுப்பது. எப்படின்னா, வார்த்தையை வாழ்க்கையில கை கொள்வது எப்படி என்பதை தான் நம்ம கற்றுக்கொண்டே வருகிறோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட இத்தனை செய்திகளும் அதை தான் சொல்லுது. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்க சொன்ன காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். எவ்வளவு தூரத்துக்கு அன்பை வெளிப்படுத்துகிறோம், எவ்வளவு தூரத்துக்கு வார்த்தையை நம்ம வாழ்க்கையில கை கொள்றோம்ன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதுங்க. நம்ம அதை செயல்படுத்தணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அது நம்ம சுய முயற்சினால செய்ய முடியாது. ஆனா தேவ அன்பு நிமித்தமாகவும் தேவனுடைய வார்த்தை நிமித்தமாகவும் அதை பகிரங்கமாய் நம்ம செயல்படுத்த முடியும். நம்ம எப்படி இருக்கிறோம் ஆராய்ந்து பார்க்கலாமா? இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7-9வது வசனத்து வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால்
தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இந்த பகுதியில் ஆண்டவர் அழகா சொல்கிறார், அன்பா இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு உள்ள எவனும் தேவனால் பிறந்தவன் அவரை அறிந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனால பிறந்த நாம் என்பதை அறிக்கையிடுகிறவர்களா இருக்கிறோமா? அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறது. உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் சிலுவையிலே இயேசு மரித்தார். எதுக்காக? நம்ம பாவம் இல்லாத ஜீவியம் இந்த பூலோகத்துல பண்ண வேண்டும் என்பதற்காக எல்லா உலகத்துல உள்ள எல்லா பாவத்தையும் சிலுவையிலே தொங்கி மீட்டெடுத்தார். அதை காட்டிலும் மேலான அன்பு ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு பிறக்க போற பிள்ளை செய்ய போற பாவத்துக்காகவும் சிலுவையில மரித்து உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா அந்த அன்பு, அதை காட்டிலும் அன்பு வேற ஒரு அன்பு இல்ல. எவ்வளவு தூரத்துக்கு அந்த அன்பை நம்ம டிஃபைன் பண்ணுகிறோம், அல்லது அந்த எவ்வளவு தூரத்துக்கு அந்த அன்பை நேசிக்கிறவர்களா இருக்கிறோம். நமக்காக ஒருத்தர் ரத்தம் செஞ்சிருக்கிறாரே, நம்மளுடைய பாவத்துக்காக சிலுவையில மரித்தாரே என்ற மன நிறைவுல அல்லது அந்த மனத்துல அந்த ஆழமான அன்பு இருக்குமானால் நாம் பாவம் செய்யாதபடி வாழ்றதுக்கு கர்த்தர் உதவி செய்ய முடியும். நம்ம எப்படி இருக்கணும்? அன்பு தாங்க ரொம்ப முக்கியம். இந்த கடைசி காலத்துல அன்பு தணிந்து கொண்டே வருகிறது. பிசாசின் தந்திரம் தான். அன்பை குலைச்சிட்டான்னு சொன்னா குடும்பத்துல அந்த குடும்பம் நடுரோட்டுக்கு வந்துடும். அந்த குடும்பம் தேவனுக்கு விரோதமான செயலில் ஈடுபடாது. அப்போ அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோமா? கேட்கலாமாங்க? கர்த்தரை நோக்கி கேட்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ அன்பு எங்க இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். தேவ அன்பு எங்க இருதயத்துல எப்படி வழிநடத்தப்படணும், அதுக்கு பிசாசின் தந்திரம் என்ன என்பதை, தேவனுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்கிற காரியத்தை நாங்க பட்டியலிட்டு பாட்டுறோம். அதை கை கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். உமது கிருபையினால தாங்க வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அகஸ்டஸ் அகாப்பே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி. உங்களுடைய ஆலோசனைக்கு தேவைனாலும் சரி, ஏதாவது உதவி தேவைனாலும் சரி, வேதத்தின் அடிப்படையில நீ எங்களோட கூட கான்டாக்ட் பண்ணலாம். இது யூடியூப்லயும் இந்த மெசேஜ் வருகிறது. தயவு செய்து யூடியூபுக்கு கடந்து சென்று சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.